வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரெகுலர் வீடியோ வரும்னு சொல்லியிருந்தேன். பட் போடவும் முடியல. ரீசன் உங்களுக்கே தெரியும். ஸோ கேஸ் இஷ்யூ சென்னையில் நிறைய கடைகள் கேஸ் இஷ்யூனால நம்மளால் வீடியோ எடுக்கவும் முடியல, அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, திருப்பி நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கே வந்துருங்கன்னா திருவாமியூருக்கு வந்திருக்கேன். திருவாமியூரில் ஏஎல்எம் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பியூர் வெஜ்ஜில் மீல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, லிமிடெட். ஸோ மீல்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 130, டேக்அவேயாக இருந்தால் 150. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னருமே கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம், இவங்க மீல்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்னன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்படி உங்களுக்கு நல்லா தெரியும்னா இங்கே ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது. ஆப்போசிட்டில் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ண ஸ்ரீ கிருஷ்ணா ஹோட்டல் இருக்குது. அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் தான் இங்கே இருக்குது, இந்த கடை இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க போய்ட்டு அவங்க மீல்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 20 வருஷமாக இருக்குது, 2006லேருந்து இருக்குது. இது ஏஎல்எம் ஃப்ரெடாவும் சவுத் இண்டியன் பிராமின் ரெஸ்டாரண்ட், பியூர்லி ஹைலி வெஜ் ரெஸ்டாரண்ட். இங்கே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா. நல்ல ஹோம்லி ஃபுட்டாக கொடுப்போம். இப்போ காலையில் டிஃபன் கொடுத்துட்ருக்கோம், மத்தியானம் லஞ்ச் கொடுத்துட்ருக்கோம், நைட் டின்னர் கொடுத்துட்ருக்கோம். டின்னரில் எல்லா வெரைட்டி ரைஸ், எல்லா வெரைட்டி ஐட்டம்ஸும் கிடைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி, பொங்கல், பூரி, கிச்சடி, தோசை, வடை, சாம்பார் வடை இதெல்லாம் கிடைக்கும். மத்தியானம் லஞ்சில் ஃபுல் மீல்ஸு, சப்பாத்தி, கர்ட் ரைஸு, ஒரு வெரைட்டி ரைஸ் கிடைக்கும். ப்ரைஸ் மார்னிங் டிஃபன் ஒவ்வொரு நீங்கள் எந்த ஐட்டம் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ். மத்தியானம் லஞ்ச் 180 rupees லஞ்ச்சு. கர்ட் ரைஸ் 90 rupees, வெரைட்டி ரைஸ் 100, சப்பாத்தி 95. ஸோ மக்களே, நான் அவங்களோட மீல்ஸ் வாங்கிட்டேன். அப்பளம் பாயசத்தோடு கொடுத்துருக்காங்க. ஸோ 130 rupees பார்த்தீங்கன்னா இங்கே பிளேட்டிங் செமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொரியல் கொடுக்குறாங்க, அப்புறமா பாயசம், கையில் அப்பளம் இருக்குது, காரக்குழம்பு, அப்புறமேட்டு இதுவுமே ஒரு விதமான கூட்டு கொடுத்துருக்காங்க, சாம்பார், அப்புறமேட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இது பேர் என்ன சொல்லுவாங்க, அவியல் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு உலகல் பொரியல் இருக்குது, ரசம் இருக்குது, அப்புறம் கர்ட் இருக்குது, ஒரு பவுல் நிறையா ரைஸ் வச்சுருக்காங்க. இது லிமிட்டட் 130 rupees கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற விலைவாசியில் அன்லிமிட்டட்லாம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. பட் லிமிட்டட் கொடுக்குறாங்க, அதுவும் வயிறு நிறையா சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்குறாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப நாள் கழிச்சு வெஜ் மீல்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றேன். நடுவில் எங்கேயும் வெளியெல்லாம் போகவே இல்லை, வீட்டிலே தான் இருந்தேன். இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு நிறைய ஸ்டார்ட் பண்ணுவோமா. எனக்கும் செம்ம பசி. ஓஹோ, அரிசி பாருங்கள், புழுங்கல் அரிசி போல் அதனால் அப்படியே விதையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது எனக்கு. அப்படியே அந்த பவுலில் இருக்க சாம்பார் எடுத்து ஊற்றிடுவோமா. ஒரு கப்பு சாம்பார் அப்படியே எடுத்து ஊற்றிட்டேன். நல்லா கேரட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க, வாசனையே பயங்கரமாக இருக்குது. சரி, இந்த கடை இங்கே 20 years இருக்காமா. ஸோ 2006 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சம்திங் செப்டம்பர் நவம்பர் சொன்னாங்க. ஸோ 20 years இருக்குன்னு சொன்னாங்க. பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு போல், அப்படியே சவுறு மண்டி எழுப்பி விட்டு வச்சுட்டாங்க. நம்ம ஒரு ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. சாம்பார் ரொம்ப காரம்லாம் இல்லை, ரொம்ப புளிப்புலாம் இல்லை, எல்லாமே சட்டிலாக இருக்குது. சாப்பிட்றது நல்லாயிருக்கு. அப்புறம் அது இல்லாமல் வெரைட்டி ரைஸ் இருக்குது போல். வெரைட்டி ரைஸ் இருக்கா இங்கே? என்ன வெரைட்டி ரைஸ் இருக்குது? பிஸ்மில்லாபாத்தா அது மட்டும் இருக்கா? இப்போ வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாபாத், தயிர் சாதம், சப்பாத்திலாம் இருக்காமா. நீங்கள் மீல்ஸாக சாப்பிட மாட்டீங்கன்னா வெரைட்டி ரைஸ் போயிடலாம். பட் நான் மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு தான். அது ஆனால் டேஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு சின்ன கப்பில். நான் உங்களோட பிஸ்மில்லா பார்த்து கேட்டிருக்கேன், டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் வெறும் மீல்ஸ் மட்டும் சாப்பிட்டு போனால் நல்லா இருக்காதையா, அதான். அந்த உருளைக்கிழங்கு பொரியல் ட்ரை பண்ணுவோமா. அடா நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க மக்களே, டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு பைட். நல்லா இருக்குது, நான் வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே 3 குழம்பு இருக்குது, அதுக்கு 3 விதமான சைட் டிஷ் கொடுத்துருக்காங்க.
இது நல்லா இருக்குல்ல. அடுத்து வந்து என்னோட கார குழம்பு தான் ஊற்றிருக்கேன். ஆஹா, கலர் வந்து கண்ணை பறிக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா பிசைஞ்சு ஒரு பைட். இப்போ வரலாம் சொல்ல முடியாது மக்களே, வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்றவும் செம்மையாக இருக்குது. தேங்க்ஸ்லாம். உங்களோட பிஸ்மில் பார்த்து வாங்கியிருக்கேன். அதை நம்ம கரைச்சி சாப்பிடுவோம். இந்த புளிக்குழம்பு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். அது மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வந்து ஒரு கிராமத்துக்கு போய் சாப்பிட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குது. இது கூட வந்து என்னோட அவியல் ட்ரை பண்ணலாம். அவியல் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் ஊர் சைடில் வந்து அவியல் தான் நல்லா செய்வாங்க. ஃபங்க்ஷன்னா அவியல் இல்லாமல் இருக்காது. அது சும்மா இந்த 4-5 காய்கறிலாம் போட மாட்டாங்க. போட்டால் ஒரு 20-30 காய்கறி போடுவாங்க. அவியல் அப்படியே சாப்பிடலாம் போலீங்க. செம்மையாக இருக்கு. ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட்டிங் ஸ்பேஸ் தான். 1 2 3 4 5 டேபிள் தான் போட்டிருக்காங்க. இங்கே வந்தால் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் நான் வந்த நேரம் வந்து கரெக்டாக மணி 12:30. க்ரௌட் இல்லை. அவியலுக்கும் காரக்குழம்பும் சரியான காம்போ. அடுத்தவங்க அப்படியே உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணிடுவோமா சேர்த்து வச்சு. இந்த உருளைக்கிழங்கு மட்டும் யார் கூட சாப்பிட்டாலும், அதாவது எந்த டிஷ்ஷு கூட சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். அதுக்கான எனக்கு பரியும் தெரியாது. அதுமாதிரி நிறையா சாப்பிட்டா வயிறு ஃபில் ஆகிடும் மக்களே. அடுத்த வந்து ரசத்தை தான் ஊற்றிருக்கேன். உருளைக்கிழங்கும் சரி, அந்த அவியலும் சரி செம்மையாக இருந்துச்சு. நல்ல ஒரு காம்போ. அந்த ரசத்தில் வந்து நெய் ஊற்றிருப்பாங்க நினைக்கிறேன். நெய்யோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கூட அவங்க தொட்டுக்க. ஆக்சுவலி திருச்சியில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கம்மியாக கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கான தொட்டுக்க இருக்கும் தெரியுமா, இந்த கூட்டு பொரியல் அவங்க நிறையா கொடுப்பாங்க. ரீசன்னா அளவாக சாப்பாடு சாப்பிட்ணும், நிறைய காய்கறி சாப்பிட்ணுன்றதாக கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு பார்க்கும்போது அந்த கடை ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இப்போது ஐ மீன் இப்படி பார்க்கும்போது வந்து எனக்கு அந்த கடை ஞாபகம் வந்துருச்சு. இதுவுமே வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து நான்வெஜ்ஜில் கூட குறை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வெஜ்ஜில் வாய்ப்பே கிடையாது. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும், சிக்கன் அதெல்லாம் வேகாமல் இருக்கும். ஆனால் வந்து நம்ம சாப்பிடும் போதே வந்து என்னெல்லாம் எப்படாகும் தோணும். பட் வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி உப்பு அதிகமாக இருக்கும், இல்லை புளிப்பு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். பட் நல்லா இருக்குது மக்களே. எனக்கு இந்த பாயசம் வந்து கண்ணை பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்குது. ட்ரை பண்ணிடுவோமா அதை? என்ன பாயசம் இது? பருப்பு பாயசம்மா இது. சாப்பிட நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்கு. அது வந்து இந்த 130 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 வகையான தொட்டுக்கு, 3 வகையான குழம்பு, ஒரு பாயசம் அப்பளம் கூட கொடுக்குறாங்க. ஏதாச்சும் வந்து இது வேலை ஃபார் மணி தான் சொல்லுவேன் நான். 160 ரூபாய்க்கு வந்து பாயசம் தரமாட்டாங்க சில இடத்துல. எனக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கையுமே 2 கொடுப்பாங்க, 1 கொடுப்பாங்க. அப்படி 3 இருக்குது. என்னால் சாப்பிட முடியல, வயிற்று இடம் இல்லை. வேணாம், நம்ம என்ன ஊற்றி சாப்பிட தெரில. ஸோ ஃபைனலாக தயிரோட முடிச்சுக்கலாம். தயிருமே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. ஓ, கெட்டியான தயிர் மக்களே. நான் வேறு எல்லா உலகங்களையும் கொட்டிட்டேன். இதெல்லாம் வந்துட்டு
அப்படியே உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பைட் போகுமா? அப்படிங்களா? ஸோ ஊறுகாமே வந்து அவங்களே செய்கிறாங்களோ? கிடக்கு ஒரு நிமிஷம் பாருங்கள். ஊறுகாமே அவங்களே செய்கிறாங்க. போதும். அது எப்படின்னு பார்த்தோமா, அது மாங்காய் ஊறுகாய். ரைஸ் சாதம் ப்ளஸ் ஊறுகாய் செம்ம காம்போ. அதை வந்து நம்ம என்றைக்கும் அடிச்சிக்கவும் முடியாது. இந்த ஊறுகாய் வந்து இவங்களே பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நல்லாயிருக்கு. நல்லா மீன்ஸ் லைக் வந்து நம்ம கடையில் வாங்குற ஊறுகாய் பார்த்தா வினிகர்லாம் ஆட் பண்ணுவோம், கெட்ட போகாமல் இருக்குது. பட் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யறதுனால சீக்கிரம் வந்து போயிடும். அடா அடா அடா. இந்த மாங்காய் கறிப்படுறதோட தயிர் சாதம் வேறு மாதிரி. இப்போ மக்களை மீன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்து அவங்கள பிஸ்மில்லாபாத் ட்ரை பண்ணலான்னு உட்காந்துருக்கேன். இப்போ பாருங்க பவுலில் கொடுத்துருக்காங்க. எடுத்து ஒரு பைட் போகுமா ஸ்பூனில். சாப்பிட்ற வயிற்றுல இருந்து இடம் இல்லை, இது சாப்பிட்றது வயிற்றுல இருந்து இடம் இல்லை. பட் இதை டேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. எனக்கு பிஸ்மில்லாபாத் ரொம்ப பிடிக்கும். ரீசன் என்னன்னா என் கூட ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து எப்பயுமே வந்துட்டு வெஜ் ரெஸ்டாரண்ட் கூட்டு போனால் பிஸ்மில்லாபாத் ப்ரோன்னுவார். இதில் நிறையா தேங்காய் போட்டிருக்காங்க. இப்போ சாப்பிட்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நார்மலாக சாப்பிட்ற பிஸ்மில்லாபாத் மாதிரி இல்லை இது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. இப்போ செம்மையாக இருக்குது. வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மீல்ஸ்லாம் பிடிக்காதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உருளைக்கிழங்கு வந்து அவியல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நான் பிஸ்மில்லாபாத் மாதிரி தான் ட்ரை பண்ணேன். எனக்கு பிடிச்சிருக்கு. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மக்களே ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் எனக்கு ஃபுட்டை பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சாப்பாடா இல்லை ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சாப்பாடான்னு கேட்குறத வர வந்து ஒரு ப்ராப்பர் ஹோம் ஸ்டைல் ஃபுட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு லிமிட்டட் மீல்ஸ் தான். ஒரு கப் பவுல் ரைஸு, 3 வகையான குழம்பு, 3 வகையான சைட் டிஷ் கொடுக்குறாங்க. அது வேல்யூ ஃபார் மணியாக தெரிஞ்சு 130 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து. அண்ட் டேக்அவே இருந்தால் 150 ருபீஸ் ஆகும். ஓகே, வேல்யூ ஃபார் மணியாக தெரிஞ்சது. அதே மாதிரி வந்து வெரைட்டி ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 95, 100 அந்த மாதிரி ரேட்டில் வச்சுருக்கிறாங்க. ஓகே, இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வந்து இந்த ரேட்லாம் வந்து கம்மி தான். அதுவுமே வந்து அந்த பிஸ்மில்லாபாத் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு கப் ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. சாப்பிட்டா தாராளமாக வயிறு ஃபில் ஆயிரும். அதுக்கு கூடவே வந்து 2 சைட் டிஷ்மே கொடுக்குறாங்க. ஒர்த்து, வேல்யூ ஃபார் மணி. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்ட் லொக்கேஷன், காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. அவங்க அந்த ட்ராவல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.